முதலமைச்சர் பதவி ஏற்கும் முன்ன நாங்க பார்த்த ஸ்டாலின் வேற, இப்ப நாங்க பார்க்கிற ஸ்டாலினை வேறையா இருக்கீங்க. ஜெயலலிதா படம், எடப்பாடி படம் போட்டது அப்படியே அந்த முகமே இருக்கட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னது ஒரு பெரிய மனசு ஒண்ணு. உண்மையிலே அதெல்லாம் வியப்பா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப கூலா சொன்னாரு, ஒரு 15 கோடி வீணாக்க வேண்டாமே நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. இப்போ ஒன்றியத்துல இருக்கிற ஆட்சியில இருக்கிற கட்சி எதை பத்தியும் கவலைப்படாது, நீதிமன்றம் சொல்றதை பத்தியும் கவலைப்படாது, நீதிமன்ற திட்டத்தை பத்தியும் கவலைப்படாது, மக்கள் திட்டத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆட்சியை பிடிப்பதற்காக பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த ஒரு கட்சி. அந்த கட்சியை இவர் துணிச்சலாக சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறார்ன்றது, கொள்கையில இவ்வளவு உறுதியா இருப்பார் நம்ம எதிர்பார்க்கல. 10 ஆண்டுகளுக்கு கட்சி ஆட்சியில் இல்ல, அதுக்கப்புறம் வெற்றி பெற்று வந்திருக்கு. இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாமல் கொள்கை தான் முக்கியம், ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, கொள்கையை நான் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் வெளிப்படையா அறிவிச்சுட்டு ஒருத்தர் எதிர்க்கிறாரு சொன்னா அது அதிசயமா இல்லையா? கலைஞரை விட 2 மடங்கு துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் இந்த பாஜக எதிர்க்க முடியும். ஆளுநர் வர்றாரு, படிக்க மாட்டேங்கிறாரு, விட்டுட்டு படிக்கிறாரு, சேர்த்து படிக்கிறாரு, அடுத்த 2 நிமிடத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டு வராருல, அது துணிச்சல். ஒரு நாகரிக அரசியலை தொடங்கி வைத்ததே முதல்வர் ஸ்டாலின் தான். முதல்வராக முன்னே முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தப்ப இவரு போய் விசாரிச்சுட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. 2 இடத்துல பெருசா ஆள் உயர்த்து ஜெயலலிதா படம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஒன்னு கலைஞர் படம், ஒன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் படம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஆட்சி செய்யற இடத்துல இந்த படம்லாம் எதுக்கு, இது கட்சி அலுவலகமா, எடுங்கன்னாரு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அதுல 27% இடஒதுக்கீடு கொடுத்தாகணும், ஒன்றிய அரசுல 27% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதே 27% இதுல கொடுக்கணும் சொல்லி உத்தரவு வாங்கினவர். இந்த உத்தரவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்குமான சமூக நீதியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. எதிர்கட்சியில இருக்கணும், அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு சட்டசபையில இருந்து கேட்டிருக்காங்க, அப்போ கூட கொடுக்கல அவரு. அதனால அவர் உழைப்பால தான் மேல வந்தார். யாரும் அவர் வாரிசுலாம் சொல்லவே முடியாது. 50 ஆண்டு காலம் உழைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சென்று உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா இரா குமார் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் 72வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் பிறந்த ஆண்டு ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் இறந்த அந்த ஆண்டு. அதை ஒட்டி அவருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரே அவருக்கு வைக்கப்படுது. இந்தியா முழுக்க ஃபேசிசம் அது தன்னுடைய கரங்களை விரித்து அப்படி வந்தபடியே இருக்குது. அது தமிழ்நாட்டை நோக்கி வருது. இந்த சூழல்ல ஸ்டாலின் நமக்கு ஒரு நம்பிக்கையா தெரிகிறார் அப்படின்னு ஒரு சாரார் ஸ்டாலின் குறித்த அவதூறுகளை பேசி வருகிறார். முதல்ல ஸ்டாலின் பிறந்த நாள், அதை ஒட்டி உங்களுடைய செய்தி, அதுக்கு பிறகு நன்னீர்களுக்கு போயிடலாம். இந்த பிறந்த நாள் தேசிய அரசியல் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய, ஏற்கனவே தேசிய அரசுக்கு போயிட்டாரு, இருந்தாலும் ஒரு பெரிய முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு பிறந்த நாளாக அமையும் என்று நான் நம்புகிறேன், விரும்புகிறேன். தேசிய அளவிலான ஒரு தலைவராக ஆல்ரெடி வந்துட்டு இருக்காரு. அதுவும் அவருடைய முன்னெடுப்புகள் வெற்றி பெறும்பொழுது அதுக்கான முக்கியத்துவம், அவருக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்தபோது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னபோது அவருடைய இணையர் அழுதாங்க. அவர் மட்டும் இல்ல, அதை தொலைக்காட்சியில் பார்த்து பல லட்சம் பேர் கண்ணீர் விட்டார்கள். நூல்ல கூட எழுதியிருக்காங்க. ஒரு தலைவனுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு இறுதி காலம் வருகின்ற பொழுதுதான் பல பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. அவருடைய 50 ஆண்டு கால உழைப்பின் பலனை பெற்றதை பார்த்து, அவர் இணையர் கண்ணீர் விடுவதை பார்த்து அந்த ஆனந்த கண்ணீர் அது. அதே போல் தொலைக்காட்சியில் பார்த்து ஆனந்த கண்ணீர் பல லட்சம் பேர் கண்ணீர் விட்டார்கள் என்று சொன்னார். அது எனக்கு தெரிந்த வரலாற்றிலே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் என்று கருதுகிறேன். இப்போ பலரும் அதில் உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னாடி, அவர் திமுக செயல் தலைவராக இருந்தது போதுமாகட்டும் அல்ல அதுக்கு முன்னாடி ஆகட்டும், அவர் கொள்கை ரீதியாக அவர் என்ன பண்ணிடுவாரு, முதலமைச்சராக இருந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவரோட திமுகவின் சகாப்தம் முடிந்து போனது, கொள்கை ரீதியாக பேசுவது அப்படிங்கிறது முடிந்து போனது அப்படின்லாம்
பரப்புரைகள் எனக்கு தெரிஞ்சு பலரும் நம்பவும் தொடங்கியிருந்தார்கள். திராவிட இயக்கத்துக்காரர்கள் அல்லது திராவிட கழகத்தார் சிலர் நண்பர்கள் பற்றுள்ளவர்களே அப்படிதான் பெரும்பாலும் கருது. அவங்களே நான் சொல்ல அவருக்குள்ள எதுவும் பூதம் வந்துருச்சா அப்படின்லாம் சொல்ல கேட்டேன். இப்போ நீங்களும் கூட நடையில் நின்றுயர் நாயகன் அப்படின்னு புத்தகம் எழுதுறீங்க. நீங்க இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இல்ல மற்றவங்களாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் முன்னாடியே நம்ப தொடங்கிட்டேன் அப்படியா? அல்லது ஒரு ப்ராசஸ்ல உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செய்ய தொடங்கின வந்த உடனே திராவிடியன் ஸ்டாக்னு போட்டது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன உணர்வை கொடுத்தது? நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த நூல்லே எழுதியிருக்கேன். முன்னுரையில புதிய ஸ்டாலின் அப்படிதான் தலைப்பே கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு போது சொன்னேன், முதல்வர் ஆகும் முன்னு நான் பார்த்தது நீங்க வேற. இப்ப முதலமைச்சர்கிட்ட சொன்னீங்களா? முதலமைச்சரே சொல்லிருக்கேன். முதலமைச்சர் பதவி ஏற்கும் முன்ன நாங்க பார்த்த ஸ்டாலின் வேற, இப்ப நாங்க பார்க்குற ஸ்டாலினை வேறையா இருக்கீங்க. அதுதான் நூல்லே கூட நான் புதிய ஸ்டாலின் தான் தலைப்பு போட்டு எழுதியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்? எல்லாம் தலைவர் கொடுத்த ட்ரைனிங் தான் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு. தலைவர் கொடுத்த ட்ரைனிங் தான் சொல்லி அவர் தனக்கான பெருமையை தேடிக்கொள்ளும் வகையில் எதையுமே அவர் எடுத்துக்கல. பெரிய வியப்பா இருந்துச்சு. சில விஷயங்கள் உண்மையை சொல்லித்தான் பாராட்டுறோம். அந்த சந்திப்பதும் பாராட்டா மட்டும் அமையல, குறைகளையும் கூட நான் எடுத்து சொன்னேன். அது ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு சில விளக்கங்கள் சொன்னாரு. ஏன் அப்படி இருக்கிறோன்றதுக்கு ஏத்துக்கக்கூடிய சில விளக்கங்கள் சொன்னாரு. அப்ப சில விஷயங்களை சொல்லும் போது அது ஒரு பெருசா அதை பாராட்ட எடுத்துக்கல. புத்தக பையில ஜெயலலிதா படம் எடப்பாடி படம் போட்டது அப்படியே அந்த முகமே இருக்கட்டும் பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுலாம் ஒரு பெரிய மனசு ஒண்ணு. உண்மையிலே எந்த யாரும் செய்ய மாட்டாங்க. இன்னும் சரியா சொல்லப்போனா கலைஞர் இருந்தா கூட செஞ்சிருப்பாரான்னு ஒரு சந்தேகம் தான் எனக்கு. அதெல்லாம் பெரிய மனசு வேணும், செஞ்சீங்களா, அதெல்லாம் வியப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப கூலா சொன்னாரு. ஒரு 15 கோடி வீணாக்க வேண்டாமே நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டார். ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமா அவர் எடுத்துக்கல, சொல்லும் போது கூட எடுத்துக்கல. ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஒரு மேயரா இருந்த போது ரொம்ப சிறப்பா நிர்வாகம் ரொம்ப அவர் நிர்வாகம் செய்யக்கூடியவர், நல்லா பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா கொள்கையில் இவ்வளவு உறுதியா இருப்பாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா எதிர்பார்க்கல. இல்ல நீங்க அதை ஒரு அதிசயம் போலதான் பாத்துருக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா. என்ன இப்போ அதிசயம்னு சொல்ற தக்க அளவுக்கு அதுல என்ன? அதுல ஒரு கதையே ஒண்ணு ஒரு இதுல எழுதியிருக்கேன் அந்த நூல்ல. ஒரு பீர்பால் இக்பார் இருப்பாங்க. அந்த பக்கத்து நாட்டு மன்னன் ஒரு குடம் அதிசயம் அனுப்பிங்கன்னு சொல்லி ஓலை அனுப்புறான். அந்த மன்னன் பார்த்து பீர்பால்கிட்ட என்ன ஒரு குடம் அதிசயம் அனுப்புற சொல்லி கேட்டிருக்கானே, என்னையா பண்றது அப்படின்னு சொன்னோடனே பீர்பால் ஒரு 3 மாசம் அவகாசம் கேளுங்க, அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு என்ன செய்ய போறேன்னா, 3 மாசம் அவகாசம் கேளுங்க, பாத்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டான். அவன் போய் என்ன பண்ணிட்டான், ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் இந்த பூசணி பிஞ்சு இருக்கு பாருங்க, அதை குடத்துக்குள்ள போட்டு வைக்கல வச்சு மூடிடுறான். அந்த குடத்துக்குள்ள பூசணிக்காய் பெருசா வளர்ந்தவர் கட் பண்ணிட்டு அந்த வைக்கலாம் எடுத்துட்டு கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்து அனுப்பி வைங்க, ஒரு குடம் அதிசயம் தானே கேட்டாங்க. குடத்துக்குள்ள எப்படி பூசணிக்காய் போக முடியும், அதிசயமா இருக்குல்ல, அனுப்பி வச்சான். பக்கத்து நாட்டு மன்னன் பார்த்து உண்மையிலே பீர்பால் புத்திசாலி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது போல பல அதிசயங்கள் அதாவது கலைஞர் காங்கிரஸ் எதிர்த்தார். காங்கிரஸ் எதிர்த்தார்னு சொன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தப்பு பண்ணுவாங்க. காங்கிரஸ் தப்பு பண்ணாத கட்சி இல்ல, அவங்களும் வஞ்சிப்பாங்க, நம்ம மாநில அரசு உரிமைகளை பறிப்பாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இனிமேல் வந்தா எப்படி அது வேற. ஆனா ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தப்பு பண்ணுவாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. நீதிமன்ற நாளைக்கு என்ன சொல்லும், எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் உட்பட்டு தப்பு பண்ற கூட கட்சி அதை எதிர்த்தாரு, கலைஞர் கடுமையா எதிர்த்திருக்காரு. ஆனா இப்போ ஒன்றியத்துல இருக்கிற ஆட்சியில இருக்கிற கட்சி எதை பத்தியும் கவலைப்படாது, நீதிமன்றம் சொல்றதை பத்தியும் கவலைப்படாது, நீதிமன்ற திட்டத்தை பத்தியும் கவலைப்படாது, மக்கள் திட்டத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆட்சியை பிடிப்பதற்காக பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த ஒரு கட்சி, எந்த லெவலுக்கும் எந்த கீழ்த்தரமான செயலையும் செய்வதற்கு தயாரான ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு. அந்த கட்சியை இவர் துணிச்சலாக சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறார்ன்றது அது என்ன வகையில அப்படின்னு அதிசயம். அது கொள்கையில இவ்வளவு உறுதியா இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்கல. ஒருவேளை அவர் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நமக்கு அதை அவர் தன்னை என்ற இடத்திலும் முன்னிலைப்படுத்தி, கலைஞர் இருக்கிற வரைக்கும் தன்னை அவர் முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஒரு ஆலமரத்துக்கு இருந்தா என்ன அந்த மாதிரி இருந்துட்டார். அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையா அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டார். தன்னை முன்னிலைப்படுத்திக்காமலே தலைவர் தான் அவர் இருந்தார்ன்ற மாதிரி இருக்கும்போது அப்ப அவருடைய கொள்கை உறுதி என்னவா இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால நம்மள என்ன நினைச்சோம், நிர்வாகம் தெரியும்,
கொள்கையெல்லாம் அவ்வளவு உறுதியா இருக்க மாட்டாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. இப்ப ஆட்சிக்கு வந்தவர் அவ்வளவு கொள்கையில் உறுதியா. பிஜேபி எதிர்க்கிறதே அதிசயம்னு சொல்றீங்களே, அப்படி என்ன அதிசயம்? பிஜேபி ஒன் அதர் பார்ட்டி 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கோம். 50 ஆண்டு கால உழைப்பு, எப்படா முதல்வர் ஆவார்னு தொண்டெல்லாம் காத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இவர் வந்து கலைஞர் இருக்கும்போதே முதலமைச்சர் பதவி கொடுக்கலான்ற மாதிரி எல்லாம் பேச்சு இருந்துச்சு. கொடுக்கணும்ன்றவளே 10 ஆண்டுகளுக்கு கட்சி ஆட்சியில் இல்லை, அதுக்கப்புறம் வெற்றி பெற்று வந்திருக்கு. இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாமல் கொள்கை தான் முக்கியம், ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, கொள்கையை நான் வந்து சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் வெளிப்படையா அறிவிச்சுட்டு ஒருத்தர் எதுக்குறாரு சொன்னா அது அதிசயமா இல்லையா? எனக்கு அதிசயமா தான் படுது. அது இவர்கிட்ட நம்ம எதிர்பாராத ஒரு ஆள்கிட்ட வரும்பொழுது. மூப்பனார் கட்சியை காங்கிரஸ் விட்டு வெளியில வந்த உடனே பெரிய ஹீரோவா இருந்தாரு தெரியுங்களா, மக்கள் பார்த்தாங்க வர அந்த நேரத்துக்கு. ஏன்னு சொன்னா அவரு தலைமைக்கு கட்டுப்பட்டே இருக்கிற ஒரு ஆளு, அவரு கட்சியை உடச்சிட்டு வெளியில வராருங்கும் போதுதான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அது அதிசயம் மாதிரி நடந்தது. அதே போலதான் நம்ம வந்து இவரு கொள்கையில இவ்வளவு உறுதியா இருப்பார், நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் இவ்வளவு கொள்கை நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா உறுதியா இருக்காரு. ஏன்னா நான் சொல்ல கலைஞரை விட 2 மடங்கு துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் இந்த பாஜக எதிர்க்க முடியும். பாஜக எதிர்க்கிறது ரைட்டு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே இதுதான் பிரதான விஷயம். இப்போதைக்கு அந்த 2 கட்சிகள் தான் பிரதானமா இருக்குது. இதுல வந்து நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால சொன்னீங்க பள்ளிக்கூட பையில முன்னாள் முதலமைச்சர்கள் படத்தை போட்டது அப்படின்னு. தொண்டர்கள் மத்தியில பேசும்போது கேட்கிறேன், தலைவர் ரொம்ப ஓவரா போறாரு, எதுக்கு இவ்வளவு நாகரிக அரசியல்? இந்த நாகரிக அரசியல் உடம்புக்கு தாங்காது அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களே பேசுறதை பாக்குறோம். இவன் இந்த புத்தக விவகாரமாகட்டும், எதுக்கு இவ்வளவு நாகரிக அரசியல்? ஒரு உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஒரு நாகரிக அரசியலை தொடங்கி வைத்ததே முதல்வர் ஸ்டாலின் தான். முதல்வர் ஆகும் முன்னே முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தப்ப இவரு போய் விசாரிச்சுட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. எப்படி முழு கிரெடிட் இவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதிமுக அப்படியான ஒரு நாகரிக அரசியல்ல இதுல இருந்தாங்க இல்ல கேக்குறேன், இருந்ததே கிடையாது. சுனாமி நிதி ஸ்டாலின் போய் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து கொடுத்துட்டு வந்தார். அப்படிலாம் போக மாட்டாங்க. அந்த தொடங்கி வச்சது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தொடங்கி வச்ச அந்த நாகரிக அரசியலை. அவங்க நாகரிக அரசியலுக்கு விரோதமாக அம்மையார் ஜெயலலிதாவோ அல்லது எடப்பாடியாரோ அல்லது மற்றவர்களோ அதிமுக காரங்க அப்படி என்ன தப்பு பண்ணான்னு யாரையும் பார்த்து கூட பேசக்கூடாதாச்சே. சட்டசபையிலே பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களை பார்த்தா பேசக்கூட மாட்டாங்க. தனியா எங்காவது தான் பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க. அந்த அம்மா அங்க சபையில இருக்கிறாங்கன்னா பேசக்கூட மாட்டாங்க, ஒருத்தவங்க பார்க்க கூட பேசக்கூட மாட்டாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. அப்பஞ்சத்தத்துக்கு எம்எல்ஏ போலிங்க. அப்படியா? இன்பத்தமிழன் தாமரகணி சத்தத்துக்கு அப்பா திமுக காரரா? ஆமா, அவர் அங்கிருந்து வந்துட்டாரு திமுகவுக்கு. இறந்துட்டு போக முடியலையே, போனா என்ன ஆகுமோ அப்படின்னு. அப்படித்தான் இருந்துச்சு ஒரே குடும்பத்துக்குள்ள கூட. அது பேர் நாகரிக அரசியலா? பருதி இறந்தப்ப போய் திமுகவில் இருந்தாரு, அப்புறம் அங்க போயிட்டாரு அதிமுக. ஆனாலும் பருதி இறந்தப்ப இவர் போய் மணல் அணைச்சிட்டு வராரு. இன்னும் சொல்ல போனால் பருதிக்கு நினைவு நாள் விளம்பரம் வந்து முரசொலியில தான் இன்னமும் ஆரம்பகாலத்துல உழைச்சிருக்காங்க. அதை நினைவுபடுத்துறோம், ஆனர் பண்றோம் அப்படின்னு. இதுதான் நாகரிக அரசியல். அதை தொடர்கிறார். முதலமைச்சர் ஆன பிறகு கட்சியில ஒரு செயல் தலைவராக இருக்கும்போதோ ஒரு பொருளாளராக இருக்கும்போது அப்படி இருந்தார். அப்புறம் கட்சி தலைவி இவரே ஆன பிறகு முதலமைச்சர் ஆகும்போது இன்னும் அதுக்கான உயரத்தை கூட்டிக்கிறார். தொண்டன்கிற அளவுல இப்போ வந்து கலைஞர் வந்து அண்ணா பேர்ல ஒரு நூலகம் தொடங்குறாரு. அந்த நூலகத்தை கல்யாண மண்டபம் ஆக்குறதுக்கு வேலை நடந்துச்சு. அப்புறம் ஒரு புதிய சட்டமன்றம் அதை ரொம்ப திட்டமிட்டு கலைஞர் ரொம்ப நேசிச்சு கட்டினாரு. அதை வந்து ஹாஸ்பிட்டல்ல மாத்தினாங்க. இப்படி இந்த வேலைகள்லாம் நடந்தது இல்லை. அப்போ ஒரு சாதாரண திமுக தொண்டனா அல்லது திராவிட இயக்க ஆதரவாளர்கள் யாரோ ஒருத்தாங்க ஜெயலலிதா போட்டோவோ அல்லது எடப்பாடி போட்டோவோ எதுக்கு பயில இருக்கணும், 15 கோடி செலவானா செலவாயிட்டு போகுது அப்படின்னு முடிவெடுக்கணும்னு ஒருத்தர் எதிர்பார்ப்பார்ல. அவங்க எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. பதிலுக்கு பதில் பழிக்கு பழி என்பது அரசியல் அல்ல. மக்கள் நமக்கு வாக்களித்தது அதிமுக செய்ததெல்லாம் மாத்துறதுக்கோ பழி வாங்குவதற்கோ அல்ல. அவர்களுக்காக உழைப்பதற்கு நம்ம வாக்களிச்சிருக்காங்க, அதை நம்ம செய்வோம் அப்படின்னு செய்யறாரு. இந்த காலச்சூழல் எப்படி இருந்தது? நூலகத்தை கல்யாண மண்டபமா மாத்தினது, இந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேக்குறேன். அந்த சமயத்துல என்ன விவாதங்கள் நடந்தது? விமர்சனம் வந்து பேச அளவுல இருந்துச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதையே மருத்துவமனையை மாத்த போறோம், குழந்தைகள் மருத்துவமனையை மாத்த போறோம்னு சொன்னாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போய் தான் அந்த தடை வாங்கினாங்க. எதை குழந்தைகளை மருத்துவமனை? அது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அதே ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் மருத்துவமனையா சொல்லி மாத்துறதா அறிவிச்சிட்டாங்க. ஏன் அந்த நூலகம் எந்த அளவுக்கு சிக்னிபிகன்ட் அதை சொல்லுங்க. இது வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது நூலகம் நினைக்கிறேன், சர்வதேச தரத்தில் இல்லைங்க. அண்ணா பெயரில் ஒரு நூலகம். அண்ணா அவரோட அவங்க அண்ணா திமுக அண்ணாவோட நூற்றாண்டை ஒட்டிய ஒரு நூலகம். அது ஏன் வந்து நூலகம் கட்டினார் கலைஞர்னு சொன்னா, அண்ணா வந்து புத்தகத்தை அவ்வளவு நேசித்தவர். அவர் மாதிரி படிச்சவங்க கிடையாது, அவ்வளவு நூல் படிச்சிருக்காரு. அவர் பச்சையப்பன் கல்லூரி நூலகத்துல அவருக்கு முன்னும் சரி பின்னும் சரி அந்த அளவுக்கு நூல்கள் எடுத்து படித்தவர்கள் கிடையாது. பச்சையப்பன் ஒரு பெரிய நூலகம், அது அவ்வளவு அதிகமா படிச்சவர்.
இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்ற போது அவர் அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க. இப்போ இந்த மாஸ்டர் கிறிஸ்டின்ற ஒரு நூல் படிச்சுட்டு இருக்காரு அண்ணா. டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகலாமான்னு கேட்குறாரு. இந்த ஆப்ரேஷன் பண்ணால் பொழைச்சிப்பனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போல்லாம் அந்த மருத்துவ வசதிகள்லாம் இந்த அளவுக்கு வளராத காலம். ஆப்ரேஷன் பண்ணால் பொழைக்கலாம், பொழைக்காமலும் போகலாம்ன்ற நிலைமையில முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்றார் டாக்டர். அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சை நாளைக்கு தள்ளி போடுங்களேன் ஒரு நாள் அப்படின்னு கேட்குறாரு அண்ணா. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்றார். உயிர் போகும் என்றாலும் இந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டு போகணுன்ற அளவுக்கு அண்ணா வந்து வாசிப்பு நேசம் கொண்டவர். முட்டாளா சாகக்கூடாது. அவரை ஏற்கனவே பேரறிஞர் தான். அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வேட்கை, தேடுதல் வேட்கை இருந்துகிட்டே நீ தெரிஞ்சுக்கணும்னு சாகர கடைசி தருணம் வரைக்கும். தருணம் கூட. ஆனா இப்போ அந்த அம்மா வந்து பன்மொழி புலவர், அவங்க நிறைய அவங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், அந்த அவங்க நிறைய புத்தகம் படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க. படிக்கிற அவங்களுக்கு இந்த அண்ணா நூலகத்தை கல்யாண மண்டபமா மாத்தணும் அப்படின்னு ஏதாவது புத்தகத்தில் எழுதியிருக்காங்களா? எதை படிச்சு கல்யாண மண்டபமா மாத்தல, ஒரு கல்யாணம் அது மருத்துவமனையா மாத்த போறேன், குழந்தைகள் மருத்துவமனை மாத்த போறேன்னு சொல்லிட்டு இந்த டிபிஐ வளாகம் இருக்குல்ல, பள்ளிக்கல்வித்துறை வளாகம், அதுல வந்து 200 கோடியில புதுசா கட்டணம் கட்ட போறோம். அது நூலகமா? அதுல நூலகம் கட்டி தரப்போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அது எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு பாருங்க. உயர்நீதிமன்றத்தில் 150வது ஆண்டு விழா நடத்த போகுது. அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் அப்ப பிரணாப் முகர்ஜி அவரை கூப்பிடுறதா இருந்தாங்க. பாக்ஷாவை நினைக்கிறார் தலைமை நீதிபதி பேர், அப்ப எனக்கு சரியான இல்லை. அவர் என்ன பண்றாரு, இந்த கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஆண்டு விழா நடக்குது. எங்க அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் இருக்குல்ல, அதுல ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல நடக்குது. அதுக்கு தலைமை நீதிபதி வரார், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வராரு. வந்தவர் நூலகத்தை போய் பாக்குறாரு. பார்த்து வியந்து போய், என்னையா இப்படி கட்டியிருக்காரு, பிரமாதமா இருக்க அப்படின்னு வியந்து போய் பாராட்டுறாரு. பாராட்டிட்டு என்ன சொல்றாரு, நம்ம உயர்நீதிமன்றத்தில் 150 ஆண்டு விழாவை இந்த அரங்கத்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துல இந்த அறிவிப்பு வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்கு அதை மாத்துறீங்க? நீதிபதி கேட்கிறாரு. ஆமா, தலைமைச் செயலகம் அதை மருத்துவமனையா மாத்துனீங்க, வேற கட்டுறான், நீங்க எங்கேயோ கட்டிங்க, பீச்சு கூட கட்டிங்க, அது நீங்க வந்துட்டு போற இடம், அதை பத்தி நான் கேட்டேனா? இது மக்கள் பயன்படுற இடம், மக்கள் வந்துட்டு போற இடம், இது எதுக்கு மாத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்றாரு, வேற நூலகம் கட்டித்தரோம், இது அழகா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, இதோட அழகான நூலகம் கட்டித்தரோம் யுவர் ஆனர் அப்படின்னு ஒரு அட்வொகேட் ஜெனரல் மாதிரி பேசுங்க அப்படின்ற அளவுக்கு கோவப்பட்டார். கோவப்பட்டு இது மாற்றக்கூடாதுன்னு தடை விதிக்கிறார். தடை விதித்ததோடு இல்லை, அதுக்கப்புறம் அப்பீல் வழக்கு தொடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அங்க டிபிஐல ஒரு 200 கோடியில கட்டடம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க நூலகத்துக்கு, அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க, கட்டிவிட்டா அதை கட்டிவிட்டா வீணா போச்சு, இதற்கு அங்க மாத்தணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதை கட்டுறதுக்கும் தடை வச்சார். அதனாலதான் அந்த நூலகம் தப்பிச்சது. அண்ணா நூலை நேசிக்கக்கூடியவர் என்பதால் அவருடைய நூற்றாண்டு நினைவாக அந்த நூலகம் கட்டினார். அதையும் இந்த அம்மா மாத்தல. அதுதான் கேட்கிறேன், இவங்க அண்ணா பேரில் கட்சி நடத்துபவர், அதை திராவிட இயக்கம்னு சொல்றாங்க. அது யார் பேர்ல இருந்தாலும் கலைஞர் செஞ்சாருன்னா அதை மாத்திடணும். அதுதான் இந்த அம்மா இல்ல, எம்ஜிஆர் தான் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஒரு சட்டமே கொண்டு வந்தார், உயிரோடு இருப்பவர்கள் பேரில் எதுவும் கட்டணத்துக்கோ எதுவும் பேர் வைக்க கூடாது அப்படின்னு. இந்த பெரியார் மாளிகை இருக்கு தெரியுங்களா, நந்தனத்துல குடிசை மாட்டு வாரியத்துடைய இது வீட்டு வசதி வாரியத்துடைய கட்டடம், அதுக்கு உண்மையில பேர் என்ன தெரியுங்களா, கலைஞர் கருணாநிதி மாளிகை. அதனால உயிரோடு 71-76 கலைஞர் இருக்கும்போது கட்டினது. அப்புறம் இந்த எமர்ஜென்சி பீரியட் வந்த உடனே அதை எடுத்துட்டாங்க, ராத்திரி பேர் எடுத்துட்டாங்க, பேர் இல்லாம மொட்டையா நினைச்சு அந்த கட்டடம். அப்படி எம்ஜிஆர் வந்து பெரியார் மாளிகைன்னு பேர் மாத்தினார். அதே மாதிரி கல்லூரிகள், கலைஞர் கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரி எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு யார் பேரும் உயிரோட இருக்கும் வைக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அதே சட்டத்தை திரும்ப மாத்தினார் எம்ஜிஆர். எதற்காக என்று சொன்னால், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குறதுக்காக. தாம் பேர்ல வச்சுதான், ஏன்னா அவர் உயிரோடு இருந்தாரு, தாம் பேர்ல கொண்டு வந்தாங்க. அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் இன்று காலை தொடங்க போகுதுன்னா அதிகாலை இறந்துட்டாரு. இந்த புத்தகத்துல ஒரு பகுதியில ஒரு நீதிபதிக்கு நேர்ந்த அவலம், அந்த நீதிபதி ஏதோ தீர்ப்பு சொல்ல போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாரு. அவரு இப்படி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, அவரு ஐயங்கார் அவரும் இல்ல, அதான் சொல்றேன். இப்ப வந்து ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசும்பொழுது முதலமைச்சரோ இன்னும் பலரோ திமுக சார்ந்தவங்களே கூட அந்த அம்மாவோட துணிச்சல் பிடிக்கும் அப்படின்னா அது எதன் பொருட்டுன்னு தெரியல. ஆனா சொல்றான், நீங்க நீதிபதியை மேற்கோள் காமிச்சு நீதிபதிக்கு நடந்ததை ஒண்ணு சொல்றீங்க. இப்போ ஒரு நீதிபதி இருக்காரு, முதலமைச்சர் வந்து அந்த பயணத்தின் போது அந்த பாதுகாப்பு வசதிகள் தொடர்பாக ஏதோ சொல்ல, அது சிவாஜி கணேசன் மணிமண்டபம் இருக்குல்ல, அது ரெண்டையுமே சேர்த்து எனக்கு என்னன்னு விளக்கி சொல்லுங்க. அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு வழக்குல அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார். அவர் அந்த நீதிபதி பேர் நீதியரசர் எம் சீனிவாசன். தீர்ப்பு கொடுத்த உடனே என்ன ஆச்சு, அவர் வீட்டு மின்சாரத்தை துண்டிச்சாங்க, அவருடைய பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் வாபஸ் வாங்கினாங்க, குடிநீரை துண்டிச்சாங்க. எதுக்கு? அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துக்கல. அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாரு அவரு.
அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில. ஒரு அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமை. இவரு முதல்வரான பிறகு சிவாஜி கணேச மணிமண்டபம் இருக்குல்ல, அடையாறு, அது சிவாஜி பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் வந்திருக்காருங்க. முதல்வர் வந்து ஒரு அஞ்சலி செலுத்துக்காக வர மரியாதை செலுத்துக்காக வராரு. அப்ப வந்து கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு. இந்த போக்குவரத்து நெரிசல்ல நீதிபதி கார் சிக்கிச்சு. ஒரு 10 நிமிஷம் ஏதோ காத்திருந்து போக வேண்டியதாச்சு. உடனே அவர் வந்து உள்துறை செயலாளர் அழைச்சி அவருடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. நீதிபதி தெரிவிச்ச உடனே அந்த தகவல் முதல்வர் காதுக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, வரும்பொழுது எந்த இடத்திலும் போக்குவரத்து நிறுத்தக்கூடாது முதல் உத்தரவு. 2வது, அவருடைய பாதுகாப்புக்காக அவர் கூட 14 கார்கள் வரும், அதை 7ஆ குறைச்சிட்டார். மின்சாரத்தை துண்டிக்கல, குடிநீர் சப்ளையை துண்டிக்கல, தனக்குரியதை குறைச்சிக்கிட்டார். அதுதான் பெரிய தலைவருக்கு, ஒரு அரசியல் ஞானிக்கு உரிய ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசு. ஜெயலலிதாவது துணிச்சல்ன்றதெல்லாம் அது ஒரு அடாவடி அரசியல். அடாவடியை நீங்கள் துணிச்சல்னு சொல்ல போனா இந்த பக்கமே சொல்றாங்களே, புரிதல் இல்லாம சொல்றதுதான். அது கொள்கை பற்றில் இருந்து வர்றது இல்ல. அந்த துணிச்சல், ஆளுநர் வர்றாரு, படிக்க மாட்டேங்கிறாரு, விட்டுட்டு படிக்கிறாரு, சேர்த்து படிக்கிறாருன்னு அடுத்த 2 நிமிடத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டு வராருல்ல, அது துணிச்சல். சட்டப்பூர்வமா இருக்கிறார். சட்டத்துக்கு விரோதமா அங்க ஆள்பூல்னு கத்தி ஆளுநர் ஓடு வெளில போ அப்படின்னு கத்திட்டாங்கன்னு வச்சுங்க, அது அடாவடி. சென்னாரெட்டிக்கு என்னாச்சு, கல்லு வீசி செருப்பு வீசி பாண்டிச்சேரி எங்க போயிட்டு வரும்போது திண்டிவனத்துக்கிட்ட அதிமுகங்களா வீசி அவர் பயணம் தொடர முடியாம போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சு எல்லாரையும் கழிச்சு அனுப்பிவிட்டு போலீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் போக முடிஞ்சது. அது பேர் துணிச்சல்னு சொல்லலாமா, அடாவடின்னு சொல்றதா? அடாவடியை துணிச்சல் என்று நினைக்கிறார்கள். துணிச்சல் என்பது சட்டப்பூர்வமாக நேருக்கு நேர் எதிர்கொள்வது. இப்ப அடாவடி அரசியல் அப்படின்னு ஜெயலலிதாவோட சொல்றீங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஜெயலலிதாவுக்கு கொடுக்குற ஒளிவட்டத்துல ஒண்ணு, அவர் துணிச்சலானவர். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை பொறுத்தளவு போலீஸை வந்து போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பாரு, நிர்வாகத்துக்கு அந்த இதுல ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பாரு. மற்றபடி திமுக தரப்புல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாகரிக அரசியல் தொடர்பாக கடுப்பான அந்த லிஸ்ட் ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டே, ரங்கராஜ் பாண்டே யாருன்னு ஊருக்கே தெரியும். ஊரஞ்ச பாப்பானுக்கு அட்ரஸ் எடுக்குங்கிற மாதிரி அவருடைய அப்பா இறந்து போனது போறாரு. ஆஹா, இது வல்லவோ நாகரிக அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தா 2 நாள் கழிச்சு அந்த போட்ட மொட்டை அதுல முடிமுளைக்கிறதுக்குள்ள வந்து அவங்க நாயன ஊதுற சாதி தானே அப்படின்னு பேசினாரு. பத்ரி சேஷாத்ரி அண்ணாவை வந்து கேவலமா பேசினாரு. அவர் வந்து இப்போ கேவலமா பின்னாடி பேசியிருக்கலாம், ஆனா முன்னாடியே அவங்களுடைய சிந்தனை அதுதான். இந்த நாகரிக அரசியலின் பெயரால் இவர்களுக்கு கொடுக்க இடம். ஜெயலலிதா அப்படி நடந்துக்கிறார். அப்ப இந்த தரப்பு ஆட்கள் நாகரிகமாக நடந்து கொள்வதே பலவீனமாக பேசுவது, அவங்களோட துணிச்சல் இல்லைன்னு பேசுறது. ஜெயலலிதாவுக்கு அந்த துணிச்சல் பட்டம் கொடுக்கிறது. விலகி போவது என்பது உள்மன வலிமை. உள்மன வலிமை உள்ளவர்களால் தான் இப்படிலாம் செயல்பட முடியும். விட்டு கொடுத்து போறது, விலகி போறது, பெருந்தன்மை நடக்கிறதுக்கெல்லாம் உள்மன வலிமை வேணும். அது இல்லாதவர்களால் வந்து சும்மா வெளியில இப்படி இப்படி காட்டுறாங்க பாருங்க, உதாரு, அதுக்கு பேர்லாம் உதாரு. உள்மன வலிமை கிடையாது. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தேள் தண்ணியில விழுந்துச்சு. துறவி என்ன பண்ணா, தேள் எடுத்து விட்டாரு, அவர் கொட்டிச்சு. திரும்பவும் விழுந்தது, திரும்பவும் எடுத்து விட்டாரு, திரும்பவும் கொட்டிச்சு. 3வது தடவை விழுந்தது, எடுக்க போனாரு. அவனுக்கு அறிவு இருக்கா, அதுதான் கொட்டுது இல்ல, அப்படித்தானே தோணும், அதே எடுக்கிற அப்படின்னு சொன்னப்ப துறவி சொன்னாரு, கொட்டுறது அதனுடைய இயல்பு, உயிர்கள் அன்பு செலுத்தி காப்பாத்தது என்னுடைய இயல்பு. அது குணத்தை அது மாத்திக்க மாட்டாங்கும் போது நான் மட்டும் ஏன்டா மாத்திக்கணும்னு. சரி, இது கரெக்ட். இன்னொன்னு கூட சொல்றேன் கேளுங்க. முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு, நீங்க சொல்ற அந்த பார்ட்டி வீட்டுக்கு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? முதலமைச்சர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, பெருந்தன்மையோட கையெழுத்து கும்பிட்டேன். ஏன்டா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கும்பிடுறது ஒரு பெருந்தன்மையா? உன்னை மதிச்சு வீட்டுக்கு உன்னை மதிச்சு உன்னை வந்து வீட்டுக்கு ஒரு முதலமைச்சர் சாதாரண இல்லையா? நானும் நீங்களும் போனாலே கும்பிடு போடுவோம். முதலமைச்சரோட நான் பெருந்தன்மையோட கையெழுத்து கும்பிட்டேன் அப்படின்ட்டாரு. அவரு குணம் அவ்வளவுதான். இந்த விமர்சனங்கள்ல வந்து நரிகள் போல சுத்துப்பட்டலையும் எப்படியாவது ஒரு நபர் சொல்றாரு, நான் வந்து திமுகவை அழித்தே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நபர் இருக்கார், ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து ஒரு தீர்க்கமான பார்வையோட 2026 திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி இந்த நரிகள் கூட்டம் சுத்தி இருந்து ஊளையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது முதலமைச்சர் இவங்களோட ஒரு டயலாக் ஹோல்ட் பண்ணது அல்லது இவங்கள்ட்ட வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஒரு தொண்டர்களுக்கு கோவம் வருது. எப்படிங்க இவனுங்க இப்படி ஊழ விட்டுட்டு இருக்காங்க, எப்படி நான் தூங்குறது அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? ஒரு மன்னன் வந்து ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தனிமையா வேட்டையாட போவாங்க, யாரும் இல்லாம. அந்த குணம் மன்னனுக்கு அதுல ஒரு ரசனை.
வேட்டையாடுறது ரொம்ப தூரம் போயிடுறாரு. அதுக்கு பிறகு காட்டுக்குள்ள போயிட்டா திரும்ப வர முடியாது. அன்னைக்கு நைட் தங்கணும், மறுநாளும் வேட்டையாடணும். எங்க தங்கலான்னு பாக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, அங்க போறாரு. ஒரு குடில், அங்க ஒரு துறவி இருக்காரு. துறவிட்ட பாரு, நாட்டு மன்னமா அங்க உட்காரு, சாப்பிட்றியான்னு சாப்பாடு கொடுத்தாரு. நான் இங்கே தங்கிக்கிறேன், தங்கிக்க. துறவியும் படுத்துட்டாரு, இவர் மன்னரும் படுத்துட்டாரு தூங்கறதுக்காக. அந்த குடியில சுத்தி நரிகள் ஊழையிட்டே இருக்கு, 20-30 நரிகள். அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல, மன்னருக்கு. அவர் துறவி தூங்கிட்டாரு. மன்னர் கடுப்பாயிட்டாரு. துறவி எழுப்புறாரு, என்னையா நரிகள் ஊழையிடுது, நீ எப்படியா தூங்கிட்டு இருக்க, நீ பாடுன்னு. அது வேலையை அது பார்க்குது, உன் வேலையை நீ பாருன்றார். மன்னருக்கு கடுப்பு இருந்தார். ஒரு யூஸ்லெஸ், தேவையில்லாத ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நரிகள் கூட்டத்தை நம்ம ஆளு கட்டுப்படுத்தலேன்னு ஒரு கோவம் வரும்ல. மறுநாள் காலையில எழுந்த உடனே தூங்குனீங்களான்னு கேட்கிறாரு மன்னரை பார்த்து. தூங்கிட்டேன். ஏன் அப்படி, எப்படி தூங்குனீங்கன்னு கேட்டாரு. நரிகள் ஊழையறதை ஏத்துக்க பழகிட்டேன், அதுக்காக தூங்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி. அதேதான் இவர் ஆட்சிக்கு வரும் முன்ன, தேர்தலுக்கு முன்ன என்ன சொன்னாங்க, 12 கட்டமும் ஆராய்ந்து பார்த்துட்டோம், ஸ்டாலின் முதல்வராகத்துக்கு வாய்ப்பே இல்லை, ராசி இல்லாதவர், அந்த குடும்பத்திலேருந்து கூட யாரும் முதல்வராக முடியாது, திமுகவே இன்னும் வெற்றி பெறவே வாய்ப்பு இல்லை, என்னென்ன ஜோசியம் பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம்னா, சுடலைன்னா, துண்டு சீட்டம்னா, எதோ சொன்னான். எதுக்காவது அவர் பதில் சொன்னாரா? அவருடைய இலக்கை நோக்கி பயணத்தை போயிட்டே இருந்தார். வெற்றி தான் அவருடைய இலக்கு, அது வெற்றி பெற்றார். எதனால அந்த துறவி மாதிரி அதெல்லாம் புறந்தள்ளிட்டு, இடது கையால புறந்தள்ளிட்டு நம்ம இலக்கை நோக்கி போகக்கூடிய மனப்பக்குவம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதல்வராக முன்பே வந்துட்டுது. அது முதல்வர் ஆன பிறகு அந்த நாற்காலின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பெரிய பதவி இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெருந்தன்மையோட நடந்துக்கிறாரு. பெருந்தன்மையோட நடந்துக்கிறது பலவீனம் நினைச்சாங்கன்னா அவங்க பாக்குறவங்க புத்தியில கோளாறு. இப்ப அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட நீ கட்சிக்காரனா பேசணும்னா அறிவாலயத்துக்கு வா, இங்க கட்சிக்காரனா பேசக்கூடாது, அமைச்சரா தான் பேசணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆமா, அப்படி நீங்க எழுதிருக்கிறீங்க. இது கட்சிக்காரங்களுக்கு என்னதான் ஒரு முதலமைச்சரா நம்ம கட்சி தலைவர் தானே, நம்ம கட்சிக்கு ஃபேவரா தானே செயல்படணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்களா? நான் திமுக தலைவராக கட்சிக்காரனுக்கு சொந்தமானவன், அவர்களின் மீது உரிமை எடுத்துக் கொள்ளலாம், என்னை சந்திக்கலாம், பார்க்கலாம். அது அறிவாலயத்தில். ஒரு முதலமைச்சர் என்ற போது ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு, வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காதவர்கள் இவருக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று வருத்தப்படும் வகையில் இந்த ஆட்சி அமையும் சொல்லி சொன்னார். எல்லாருக்கும் முதல்வர் தானே, எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, மோடி எனக்கும் பிரதமர் தானே இல்லையா, நான் ஓட்டு போடல, ஆனாலும் எனக்கு பிரதமர் தான் அவரு. அதே போல எல்லாருக்குமான முதல்வர் அமைச்சர் எல்லாருக்குமானவர். அவர் சொல்ற ஆட்சி கோட்டை என்பது ஆட்சி செய்யக்கூடிய இடம், அது எல்லாருக்குமான இடம். இங்க அரசியல் பேசாத. அவர் உள்ள முதல்வராகி உள்ள போறார் கோட்டைக்குள்ள, முதலா உள்ளே போகும்போது 2 இடத்துல பெருசா ஆள் உயரத்து ஜெயலலிதா படம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு ஒன்னு கலைஞர் படம், ஒன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் படம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஆட்சி செய்யற இடத்துல இந்த படம்லாம் எதுக்கு, எல்லாத்தையும் எடுங்கட்டார். இது கட்சி அலுவலகமா, எடுங்கன்னாரு. அந்த அளவுக்கு அது அரசியல் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. அது இது ஆட்சி செய்யக்கூடிய, ஆட்சி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவான முதல்வர் நானே, எல்லாருக்கும் பொதுவான அமைச்சர் நீ, இங்க அரசியல் பேசாத, அறிவாலயத்துக்கு வா பேசு அப்படின்றாரு. அதுதான ஒரு நாகரிகம் அரசியல். இப்ப வெளியில சில சமூக ஆர்வலர்கள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் பேர்ல ஸ்டாலினுக்கு அது தெரியாது, ஸ்டாலினுக்கு இது தெரியாது, ஸ்டாலினுக்கு நிர்வாகம் தெரியல, இன்னாட்டை கொடுத்தா சரி பண்ண முடியும், அண்ணாட்டை கொடுத்தா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பொம்மை, அவருக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி நமக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு எனக்கு ஒன்றும் பெருசா அவர் என்ன ஈர்க்கல, என்ன செய்ய போறாரு அப்படின்னு தான் நினைச்சேன். முதலமைச்சர் ஆன பிறகு எனக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தவர் மீது. பொதுவாகவே தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய ஆளுன்னு சில பேர் மதிப்போம், கிட்ட போய் பார்க்க இவ்வளவுதானா அப்படின்னு ஆயிடும். நிறைய எனக்கு அனுபவம் உண்டு. இவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சோம், கடைசியில் இப்படி இருக்காரு சே அப்படின்ற மாதிரி சப்பு கொட்டுற அளவு தான் பெரும்பாலும் தலைவர்கள் நடக்கும். முதலமைச்சரை சந்திச்சு இந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்காக போனேன். பேசிட்டு இருக்கும்போது உள்ளபடியே சொல்றேன், அவர் கூட அவர் மேல இந்த மதிப்பு இன்னும் கூடிச்சு. பத்திரிக்கைலாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். இந்த நூலை அவர்கிட்ட கொடுக்குறேன். 2.5 ஆண்டுகள்ல எத்தனை பேர் அவரை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு 1000 நூல்கள் அவர் கைக்கு போயிருக்கும் இல்லையா. இந்த நூல் பார்த்த உடனே இந்த நூல் இன்னும் இது வரைக்கும் என் கைக்கு வரலையேன்னு சொல்றாரு. எனக்கு வியப்பா இருக்கு. அப்ப கொடுக்குற புத்தகத்தெல்லாம் இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டு இருக்காருன்னா நம்ம வெளியில பாக்குறோம், அந்த நூல்களை கவனிச்சிருக்காரு. கவனிக்காம சொல்ல முடியாது அந்த நூல் கைக்கு வரலன்னு. அத்தனை நூல் நினைவு வச்சிருக்காருல, அதில் இது வரலன்னு நினைவு வச்சிருக்காருல்ல. அப்படி இவர் கலைஞர் அளவுக்கு இருக்காரு இந்த விஷயத்திலையும் அப்படின்னு வியப்பா இருந்துச்சு எனக்கு. சமூக நீதி தொடர்பான விஷயங்கள்ல அவர் எப்படி பங்காற்றி இருக்கிறார், அவர் சில வேலைகளை செய்கிறார் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. அதுல என்ன பங்களிப்பு, அவர் என்ன வித்தியாசமாக செஞ்சிட்டார்
அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே கலைஞர் செய்த முயற்சிகள் தான், அந்த பாதையில தான் அவர் போறாரு. தொடர்ச்சியா அது அறுபட்டு போகாம கொண்டு போறதே பெரிய விஷயங்க. ஒரு முயற்சி அறுபடாம இருக்கணும், தொடர்ச்சியா போகணும். அதுல இந்த மெடிக்கல் காலேஜ் சீட் பாருங்க, 15% சென்ட்ரல் கோட்டாவை கொடுத்துடணும். அது SC STக்கு ரிசர்வேஷன் உண்டு, பிசிக்கு அதுல ரிசர்வேஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. அந்த 15%ல இங்க மாநில அரசுல கல்லூரி, அரசு கல்லூரி எதா இருந்தாலும் 15 சீட்டை கொடுத்தணும். 15% சீட்டு மத்திய அரசு கோட்டா கொடுத்தணும். அதுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கேட்டது முடியாதுன்ட்டாங்க மத்திய அரசு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அதுல 27% இடஒதுக்கீடு கொடுத்தாகணும். ஒன்றிய அரசுல 27% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதே 27% இதுல கொடுக்கணும் சொல்லி உத்தரவு வாங்கினவர். இந்த உத்தரவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்குமான சமூக நீதியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. அதே போல இங்க MBBS முடிச்சுட்டு ஒரு 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ கிராம பகுதியில போய் பணியாற்றணும். PHC அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அதுல போய் பணியாற்றினால் அவர்களுக்கு 50% PG படிக்கிறது, MD/MS படிக்கல 50% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தாரு. ஏன்னா படிச்சுட்டு கிராமத்துக்கு போக மாட்டேங்கிறான். கிராமத்துல மருத்துவ கட்டமைப்பு வலுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், கிராமத்துக்கு போனீங்கன்னா உனக்கு இந்த சலுகை கொடுக்குறேன், மேல படிக்கிறது உனக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ஈஸியா உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையை காட்டி அவங்களை கிராமப்புறத்துக்கு அனுப்புறாரு கலைஞர். ஒன்றிய அரசு இந்த நீட்டு தேர்வை கொண்டாந்த பிறகு அது அடிபட்டு போகுது. நீட்ல பாஸ் பண்ணா போதும், அங்க போயிடலாம். அதுக்கு கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டுக்கு போய் அதை 50% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினார். இந்த மாதிரி இடஒதுக்கீடை தொடர்ந்து சமூக நீதிக்கா போராடிட்டே இருக்கார்ல. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நான் இந்த புத்தகம் எழுதுறதுக்கு அடிப்படையான ஒரு காரணமே பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் அறிவிக்கிறார். எனக்கு ஒரு பெரிய வியப்பு. அதுலதான் முதல்ல நான் முதல்ல பிறகு ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் 2021 செப்டம்பர் 7 அறிவிக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது ஏதோ பெரியாரை பெருமைப்படுத்துவதற்கான அறிவிப்பா நான் நினைக்கல. சமூக நீதிக்கான குரல் இந்த மண்ணில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையா அதை பார்த்தேன். பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி உறுதிமொழி எடுக்கணும், கட்டாயம் எடுத்தாகும். அடுத்த ஏடிஎம்க்கு வந்தா செஞ்சுதான். நீங்க ஒரு ஆன்மீகவாதி இல்ல, உங்களுக்கு ஆன்மீகவாதி சென்ஸ், உங்களுக்கு நாத்திகர் இல்ல, நீங்க நாத்திகர் இல்ல. உங்களுக்கு பெரியார் பிறந்த நாள்ல இத சமூக நீதி நாள்னு அறிவிக்கிறது அது உங்களை ஏன் டச் பண்ணுச்சு? ஏன்னா சமூக நீதிக்கு ஆதரவானவன் தான் நானு. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார்னா அது ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு. ஆனா சமூக நீதிக்கும் தமிழ் மக்களோட தன்மானத்தோட வாழவும் சொல்லி கொடுத்தது பெரியார் தானே. எல்லாரும் படிடா, அவன் படிக்கிறான், நீ படின்னு சொல்லி படிக்க வச்சு மேல கொண்டு வான்னு சொல்றது மேல வா. இல்ல, உங்களுடைய ஆன்மீக துறையிலேயே கூட இப்படியான கதைகள் உண்டா இந்த ஏற்றத்தாழ்வு தொடர்பா? உண்டு. ஞானசம்பந்தர் இருந்தார்ல, ஞானசம்பந்தர், அவர் பிராமணர். ஒரு பாணர் ஒருத்தர் அவருடைய பக்தர், அவரும் ஒரு நாயன்மார் தான். விருத்தாசலம் பக்கத்துல ராஜேந்திரப்பட்டினம் ஒரு ஊருக்கு எங்க ஊருக்கு பக்கம் தான் அது. அந்த ஊருக்கு பேர் பழைய பேர் எருக்கத்தம்புலியூர். திருஞான சம்பந்தர் அவர் சந்திச்சது கிடையாது. திருஞான சம்பந்தர் பாடல்களை ஒரு யாழ் மீட்டிக்கிட்டு இசையோட பாடுவார், தேவார பாடல்களை. அவர் இவர் வீட்டுக்கு வரார், திருஞான சம்பந்தர் இங்க வரார் பாணர் வீட்டுக்கு. பாணர் என்பது பட்டியலினத்தை சேர்ந்தவர். அங்க எருக்கத்தம்புலியூரில் இருக்கத்தவம் பெற்றேன்னு ஒரு பாட்டு பாடுறார். பாடிட்டு பாணர் வீட்டுல இரவு தங்குறார். அங்கே அவர் வீட்டுல சாப்பிட்டுட்டு திருஞான சம்பந்தர் அவர் வீட்டுல சாப்பிட்டு தங்குறாரு. அதன் பிறகு ஒரு நாள் திருஞான சம்பந்தர் பார்க்கறது சீர்காழி. சீர்காழிக்கு பாணர் போறார். இவர் வராரு தெரிஞ்ச உடனே ஊர் எல்லைக்கு அவரை விழுந்து வணங்கி வரவேற்கிறார். சின்ன பையன் ஞானசம்பந்தர் விழுந்து வணங்கி வரவேற்கிறார். அவருடைய தன் வீட்டில் அவரை தங்க வைக்க முடியவில்லை, வேற இடத்துல வெளியில தான் தங்க வைக்கிறது. ஏன்னா சின்ன பையன் அப்பா பேச்சை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, பிராமணர். அந்த மாதிரி அங்க சமூக நீதி எங்க அடிபட்டு போகுது. அது மட்டும் இல்ல, 2 பேருமா சேர்ந்து திருவாரூர் கோயிலுக்கு போவாங்க, தியாகராசர் கோயிலுக்கு. அங்க போகும்போது திருஞான சம்பந்தர் கோயிலுக்குள்ள விடுறாங்க. இவரை விட மாட்டாங்களாம், தாழ்த்தப்பட்டவர் உள்ள வரக்கூடாது. திருஞான சம்பந்தர் பேசி போராடி கடைசியில சைடுல இருக்கிற வாரத்தில் வழியாக வந்தாங்க, ராஜகோபுரத்து வழியா உள்ள விடல. இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு. சமூக நீதிக்கா குரல் கொடுத்தவர் திருஞான சம்பந்தரோட வச்சுக்கலாம். பிராமின். அதனாலதான் திராவிட சிசுன்னு சொன்னார் அவரை. யாரு? ஆதிசங்கரர். கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆமா, வரலாற்றுல இருக்கு. பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள்னு அறிவிக்கிறாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. நான் கேட்கறது, ஜாடிக்கேத்த மூடிக்கேத்த ஜாடி இப்படிதான் இருக்க முடியும். இப்ப சமூக நீதிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா மேல இருந்து சமூக நீதியை திணிக்க முடியாது. முதலமைச்சரை பொறுத்த அளவுக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் முன்னாடி இந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வராரு. அதன் பேர்ல அப்பாயின்மெண்ட்ஸ் அறிவிக்கப்படுது. அப்பாயின்மெண்ட்ஸ் அறிவிக்கப்படும் பொழுது அங்க போகிற அர்ச்சகர்கள், பார்ப்பனர் அர்ச்சகர்கள், அவங்கள கோயிலுக்கு போயிட்டு எங்க ஆளுங்களை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்த மாதிரி தெரியல. மக்கள் போய் நின்று எங்க அர்ச்சகர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லல.
அப்படிங்கிற பொழுது மேல இருந்து முதலமைச்சருக்கு இருக்கலாம் ஆர்வம் சமூக நீதி தொடர்பா. தமிழ் சமூகம் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை பொறுத்தளவுக்கு அதை பத்தினா எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சுன்னா இது ரெண்டும் ஒட்டுமான்னு கேட்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வர முடியும். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு கொள்கையையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இல்ல, மக்களுக்கு பொறுப்பு கிடையாது. அதுல மக்களுக்கு பொறுப்பு இருக்கு. அது மக்களை எஜுகேட் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும். தமிழ்ல பேசுறதே அவமானம், ஆங்கிலத்துல பேசுனதான் மரியாதைன்னு இருந்த காலத்தை மாத்தினார்ல அண்ணா. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு கொள்கையும் நடைமுறைப்படுத்த முடியாதுன்றதுனாலதான் பெரியார் இயக்கம் தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தேர்தல் அரசியலுக்கு போனாதான் நம்ம கொள்கையில நடைமுறைப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும்ன்றதான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு. தனியா மேலே இருந்து திணிக்க முடியாது, ஆனா மேலே இருந்து தான் கொண்டு வர முடியும். தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு, இருமொழி கொள்கை தான் அப்படின்னு கொண்டு வந்தாரு. சீர்திருத்த திருமணம் சட்டப்பூர்வமாக செல்லும் அப்படி அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சீர்திருத்த திருமணமே கிடையாது, ஏத்துக்க மாட்டான். அவனுக்கு பிறகுற புள்ள அவனுக்கு வாரிசுன்னு ஏத்துக்க மாட்டான். சட்டவிரோதமா பிறந்த புள்ள. அண்ணா சீர்திருத்த திருமணம் சட்டப்பூர்வம் கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு எவ்வளவு வரவேற்பு வந்துருச்சு. சீர்திருத்த திருமணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர்களையும் யாரும் எதுக்கல இல்ல, அவ தவிர யாரும் எதுக்கல இல்ல, ஏத்துக்கிட்டாங்கல்ல. எதிர்க்கல, ஆனா நடைமுறையில தாங்க வரவேற்பு கொடுக்கல. அது பொறுப்புண்டல மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கான இன்னும் விழிப்புணர்வு வரல, இன்னும் போக போக வரும். முதலமைச்சர் குறித்து நீண்ட காலமாக அவர் எமர்ஜென்சி காலத்துல கூட அவர் மேல தொடுக்கப்பட்ட வழக்கு, அப்புறம் சிறையில வைத்து அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இது எதுவும் எமர்ஜென்சி அடிப்படையிலான சட்டம், அது அடிப்படையில் அவர் கைது செய்யப்படல. அவர் கைது செய்யப்பட்டாரு, அவர் மீது அரசு அடக்குமுறை இருந்தது என்பது பொய், இப்படி எல்லாம் பரப்பப்படுது. அவருக்கு வேற ஏதோ பெண் தொடர்பான செய்தி தான் காரணம்னு கூட இப்போ வரைக்கும் பேசப்படுது. இப்ப இந்த விஷயத்துல முதலமைச்சர் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததற்கும் இப்படியான செய்திகள் தான் காரணமா, அல்லது உங்களுக்கு அதை பத்தி என்ன விவரம் தெரியும்? இல்ல அந்த மாதிரியான சந்தேகம் எனக்கு அன்னைக்கு வந்தது கிடையாது. நான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் ஓரளவுக்கு சென்னையில தான் இருந்தேன். நான் இப்ப பியூசி படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த வழக்கே கிடையாது. அப்ப கைது செய்து இப்போ எந்த வழக்கும் பதிவு செய்யல. நிசாவில வழக்கே பதிவு பண்ண மாட்டான், நீங்க பாட்டுக்கு உள்ள போட்டுடலாம், வாரண்ட் கொடுக்கணும் கூட அவசியம் ஒன்னும் வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா கைது செய்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தணும்ல, அது கூட தேவையில்லை. யாருக்குமே தெரியாது. வெளியில போன கணவனோ மகனோ திரும்பி வரல வீட்டுக்கு, என்ன ஆனான்னு தெரியாது. அவன் ஜெயில இருப்பான், எந்த ஊர் ஜெயில இருக்கான்னு தெரியாது. 6 மாசத்துக்கு எங்க இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அதன் பிறகுதான் தெரிஞ்சுது. அதைத்தான் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்கன்னு தகவல் அறிந்து அது ஒரு பட்டியல் போட்டார் முரசொலியில கலைஞர். அந்த பட்டியலை பார்த்துட்டு அங்கப்பெல்லாம் பிறந்த நாளுக்கு வர முடியாது, சென்சார் உண்டு. டிஐபி ஆபீசர் பார்த்தது ஓகே பண்ணணும், அந்த செய்தியை போடக்கூடாது. அதுக்கப்புறம் வேற செய்தி போடணும். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த செய்தியை போடக்கூடாதுன்னு சொன்னா அதை எடுத்துட்டு அந்த இடத்த வெள்ளையா விட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான். அடுத்த நாள் என்ன பண்ணாரு, அண்ணா நினைவு நாள் பிப்ரவரி 3, அண்ணா நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்த வர இயலாதோர் பட்டியல்னு போட்டு இவங்க பேர்லாம் போட்ட யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்களோ அவன் ஏமாந்து போய் விட்டுட்டான். அச்சில போயிடுச்சு. அதை பார்த்த பிறகுதான் ஜெயிலுக்கு போனாங்க, புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், மகன் ஜெயிலுக்கு போட்டான்னு அந்த குடும்பத்தாருக்கே தெரிஞ்சுது. அதனால வழக்குன்றதெல்லாம் சும்மா வேற வழக்குல கைது பண்ணாங்கன்னா அந்த பொய் பிரச்சாரம். இன்னும் சொல்றேன், எந்த பெண்ணோடு இவரை இணைத்து அவதூறு பேசுகிறார்களோ அவரிடமே நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு நல்லா தெரியும் அவங்களே எனக்கு எப்படி இப்படி ஒரு பேச்சு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எந்த இடத்துல அவரை நான் பார்த்ததும் இல்லை, சந்திச்சதும் இல்லை, அவர் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எப்படியோ யாரோ கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கட்டி விட்டது ஒரு வார பத்திரிகை. பட் எமர்ஜென்சி காலத்திலே அவருக்கு கொள்கை ரீதியா முன்னாடி இருந்தே கொள்கை ரீதியான செயல்பாடுகள் இருந்ததா, அவர் கொள்கை ரீதியான பற்றுதல் இருந்தது அப்படிங்கிறது? ஆமா, அன்னைக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண அன்னைக்கு அவர் மதுராந்தகத்துல ஒரு கட்சி பிரச்சார நாடகம் நடத்தான்னு போயிருந்தாரு. அப்போ நாடகங்கள் நடிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு, அதை செஞ்சிட்டு இருந்தார் கட்சிக்காக. சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவருடைய கொள்கை ரீதியான நடவடிக்கைகள், சிறைக்கு போயிட்டு வந்தாரு, இன்னும் வேகமாயிடுச்சு. அவர் கொள்கை உறுதி இன்னும் அதிகமாயிட்டு. அது அந்த அடி உதையாலாம் இன்னும் சொல்ல போனால் டிபாபு இல்லை இருந்தால் அவர் வெளியில வந்திருப்பாரா உயிரோடன்றது சந்தேகம். ஷூ காலால் உதைச்சான். டிபாபு குறுக்க பூந்து அந்த ஷூ கால் தடுக்க போய் அவர் வயிற்றுல விழுந்தது. அதுலதான் சிட்டிபாபு இறந்தது. இல்லைன்னா ஸ்டாலின் நாங்க சிறை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகி அடிச்சு உடைச்சி கை காலெல்லாம் இதாகி அதுக்கு அந்த கலைஞர் அவரை பார்க்கறதுக்கு சிறைக்கு போனப்போ கூட அந்த அடிபட்டு தெரியக்கூட முழுக்கை சட்டை போட்டு கூட்டு வந்தாங்க. கலைஞரை பார்க்க அடிச்சது தெரியக்கூடாது, கொண்டு உட்கார வச்சு நாக்கால் உட்கார வச்சுதான் கலைஞர் உள்ள கூட்டு போனாங்க. கலைஞர் வெளில போனப்போ நாக்கில் விட்டு எழுந்து போறது விட்டாங்க.
ஏன்னா நடக்க முடியாது அந்த அடி. அந்த மாதிரி எல்லாம் பண்ண அவ்வளவு சிறை கொடுமைகளை அனுபவிச்சு தான் வெளியில வந்தார். அதுக்கு பிறகு கொள்கை ரீதியா அவருக்கு ஏதோ ஒரு பற்றுதல் இருந்தது, தொடர்ந்து அவருக்கு இருந்து சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அவர் 14 வயதிலேயே கோபாலபுரம் இளைஞர் திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப அண்ணாவுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொல்லி போய் தேதி கேட்க போயிருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா பெருசா தன்னை முன்னிலைப்படுத்திக்கல அவரு கட்சியில, அவ்வளவுதான். அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா தான் வந்தாரு. அதாவது சரியா சொல்ல போனா அவர் உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வை கலைஞரே கொடுக்கல. ஏற்கனவே கொடுத்துருக்கணும். 2006 தான் அமைச்சரே ஆனாரு. கலைஞர் கொடுக்கல. கொடுத்திருந்தாருன்னா நம்ம இதுக்காக கொடுத்துட்டோம்னு நினைப்பாங்களோ, அவனா மேல வரட்டும் அப்படின்னு தொட்டுட்டார் கலைஞர். அவராதான் கட்சியில கொஞ்சம் கொஞ்சமா மேல. நான் இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியில இருக்கணும் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு சட்டசபையில இருந்து கேட்டிருக்காங்க. அப்பவும் கூட கொடுக்கல அவரு. அதனால அவர் உழைப்பால தான் மேல வந்தார். யாரும் அவர் வாரிசுலாம் சொல்லவே முடியாது. 50 ஆண்டு காலம் உழைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இல்லைன்னா ஒரு சின்ன உரைச்சல் கூட இல்லாமல் தலைவரை ஏத்துப்பாங்களா? எந்த ஒரு தொண்டனா ஒரு முணுமுணுப்பு இருந்துச்சா? இல்லையே. முணுமுணுப்பு நேரடியா அப்படி இல்ல, மறைமுகமாக. ஆனால் வைகோவுடைய பிளவு, வைகோங்கிறது பிரிஞ்சு போனது அந்த காலகட்டத்தில இருந்து தொடர்ச்சியாக கலைஞர் ஸ்டாலினை முன்னிறுத்துகிறார். முதல்ல ஒரு பிளவு நடந்தது, அது எம்ஜிஆர் போன போது. அதுக்கு பிறகு வைகோ போன போது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்ப வைகோவே இந்த பக்கம் வந்துட்டாரு. அந்த பிளவு அதற்கு பிறகு கட்சிக்கு ஏதாவது பாதகமாச்சா? அதுவே ஒரு கட்டி விட்ட கதை தான் வச்சுக்கோங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க. கலைஞர் ஸ்டாலின் மட்டும் தான் கொண்டு வந்தாரு. முத்து வந்தாரு, கனிமொழி வந்திருக்காங்க, அழகிரி வந்தாரு. யாரால நிக்க முடிஞ்சுது? யார வேணா கொண்டு வரட்டும், கலைஞர் கொண்டாடுனே இருக்கட்டும். யாரால நிக்க முடிஞ்சுது? எல்லாராலும் நிக்க முடிஞ்சுதா? இவரால தானே ப்ரூவ் பண்ணி மேல வர முடிஞ்சுது. அதனால அவருக்கு ஒரு திறமை இருந்து அதை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் மேல வர முடியும். சும்மா ஒண்ணும் இல்லாத கொண்டு போய் மேல உட்கார வைக்க முடியாது. ரொம்ப நாள் தாங்காது. வைகோ போனது இந்த பிரச்சனையால இல்லையா? அது இல்ல, கட்டிவிடப்பட்டது. இளைஞரணி செயலாளர் ஆக்கினப்போ வைகோ திருச்சி மாநாட்டுல ஓஹோன்னு பாராட்டி பேசினவர் தான் வைகோ. ஸ்டாலின எதிரியா இருந்தா பாராட்டுவாரா? எதிர்ப்புன்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அந்த பிளவுல? கலைஞர்கிட்ட சொல்லாமலே இவர் கள்ளத்தோணியில இலங்கை போயிட்டார். எம்பியா இருக்கார். எவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னொரு நாடுங்க, ஒரு நாட்டு எம்பி, ஒரு கட்சியினுடைய எம்பி, யார் பதில் சொல்லணும்? கலைஞர் தானே சொல்லணும். அப்ப அவர் அங்க போறாரு. போயிட்டு திரும்ப இங்க வந்துடுறாரு. எப்படி வந்தாருன்னு தெரியல. ஒரு பேச்சு உண்டு, உண்மையான்னு தெரியாது. அங்க இளைஞர் ராணுவத்திட்ட மாட்டிட்டாரு. எம்பின்னு தெரிஞ்ச பிறகு மத்திய ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தி அப்புறம் அவங்க பாதுகாப்பை கொண்டாந்து விட்டாங்கன்றாங்க. இல்ல திரும்ப கள்ளத்தோணிலே வந்தாருன்றாங்க. எப்படி வந்தாரு தெரியல. அங்க போயிட்டு வந்துட்டார். போனபோது எங்க போயிருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவருடைய கடிதம் கலைஞருக்கு வருது. இந்த மாதிரி போயிருக்கேன். வந்த பிறகு பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இந்த மாதிரி போனது பத்தின்னு சொன்னேன். இது பிரச்சனையை வளர்க்கும் மொழி, பிரச்சனையை தீர்க்க உதவாதுன்னு சொல்லிட்டாரு. வைகோடைய பயணம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது பிரச்சனையை தீர்க்க உதவாது, பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு ஒன்றிய அரசுல இருந்து ஒரு கடிதம் வருது. இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல திமுக மேல ஒரு பிரிவினைவாத சக்திங்கிற ஒரு முத்திரை இருக்கு. சங்கடத்தை உண்டு பண்றாரு. அப்ப வைகோவை திமுக தலைவராக கொண்டு வருவதற்காக கலைஞர் உயிருக்கு விடுதலை புலிகளால் ஆபத்து அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பு, எச்சரிக்கையா இருக்கு. அந்த கடிதம் இப்படி வந்திருக்குன்றத கலைஞர் பிரஸ்ல சொல்லிட்டார். ஆஹா, என் மீது கொலைப்படி சுமத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரு வைகோ மூக்கு சிந்திட்டு போயிட்டாரு. உண்மை நடந்தது என்னன்னு சொன்னா, இந்த செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன் இவங்கெல்லாம் தான் வைகோ பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. உண்மையில பெரிய கோஷ்டி. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கலைஞர் இருக்க வரைக்கும் திமுக ஓட்டு போட மாட்டான், ஊழல்னு உத்தரவு ஊத்திட்டாங்க, அதனால திமுக ஆட்சிக்கு வரல. டீகேபிட்டேஷன், தலைமையை மாற்றி விட்டால் மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்துடலாம், அதனால கட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணத்துலதான் வைகோவை ப்ரமோட் பண்ணாங்க. பத்திரிகைலாம் ஓஹோன்னு வைகோவை தூக்கி வச்சு எழுதுச்சு. கட்சி செங்குத்தாக பிளக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவுக்கு அவ்வளவு ஆதரவு. அனைத்து பத்திரிகைகளும் அவ்வளவு ஆதரவு. அது கூட துளசியா வாண்டியார் காங்கிரஸ் எம்பியா இருந்தாரு. அவர் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப சொன்னாரு, நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் கேள்வியில ஆஷா இருக்குங்க, நீங்க பதில் சொல்லணும் பொறுமையா அப்படின்னா. நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க சரியான நேர்மையா பதில் சொல்றீங்கன்னு தெரியும், எனக்கு திருப்திப்பட்டா நான் உங்களுக்கு பேட்டி கொடுப்பேன், அந்த பேட்டியை கொடுக்க மாட்டேன்னாரு. அப்ப கேட்டாரு, எதுக்காக வைகோ இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு கொண்டாடு இந்த பத்திரிகை எல்லாம் அப்படின்னு கேட்டாரு. வைகோவை கொண்டாடுறதெல்லாம் ஒன்னும் அவங்க நோக்கம் கிடையாதுங்க, திமுக ஒழிக்கணும், அது ஒரு துரும்பு கிடைச்சா தூக்கி பிடிப்பாங்க, இப்ப வைகோ கிடைச்சா தூக்கி பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான் உண்மை அப்படின்னு. அதுதானே சமூக நீதிக்கு ஆதரவா இருக்க அந்த கட்சிங்கிறதுனால இந்த பாம்பு அடிச்சா வால் வரைக்கும் உயிரை அடிக்கணும்னு அடிச்சு கொண்டுடணும் திமுகன்றதுக்காக தான் பத்திரிகை எல்லாம் செயல்படுது. சரியான பதில் சொன்னீங்க தம்பி, நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்கன்னாரு. அதுதான் நடந்தது. அப்ப ஸ்டாலினை முன்வைத்து அந்த பிளவு நடக்கவில்லை. அரசியல் எதிர்த்து வெளியில் போயிருந்தால்
இந்த மகனை கொண்டு வருவாரா? இந்த கேள்வி எடும்ல. ஸ்டாலின் மேல ஒரு ஒரு கரிசனம், ஒரு நெருக்கம் ஏற்பட்டது வந்து அவர் அந்த கைகூப்பி அந்த கலைஞர் மறைவை ஒட்டி அந்த இடம் கொடுக்கப்படலை, அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்திற்கு பிறகு இடம் கிடைத்ததுக்கு பிறகு கைகூப்பி மக்களை நோக்கி அவர் நன்றி சொல்லி அவர் அழுதாறு உடைஞ்சு அந்த தருணம் தான் நிறைய பேரை எமோஷனல் ஆக்குச்சு. அவருடைய கனெக்ட் பண்ண தொடங்குச்சு. கலைஞரை வந்து தொடர்ச்சியா ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் அந்த சூழல்ல கலைஞரின் சாதனைகளை பேச தொடங்கி இருந்த சூழல். அந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்குதா? நல்ல நினைவு இருக்கு எனக்கு. அண்ணா நினைவிடத்துக்கு அருகிலேயே வைக்கணும், அது என்னுடைய கடைசி ஆசைன்னு சொல்லி, கலைஞருடைய கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு இவங்க போய் கடிதம் கொடுக்குறாங்க அனுமதி கேட்டு. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எடப்பாடி போயிடுறாரு. அது வர வீட்டுக்கு ஒன்றும் பதில் வரல. வீட்டுக்கே போய் ஸ்டாலின் அவங்க எல்லாரும் போய் கேட்குறாங்க. வேணுமா கேட்கணுமான்னு கூட கேட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் எடப்பாடி வீட்டுக்கு போய் கேட்கணுமான்னு சொல்ல கேட்டப்ப அப்பாவோட கடைசி ஆசை, அதை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னவும் செய்வேன், அதனால நான் கௌரவம் பார்க்கல இல்லை அப்படின்னு போய் கேட்டார். கேட்ட பிறகு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை விட்டு தர முடியாதுன்னு ஒரு அறிக்கை, சாயங்காலம் நேரடியாக பதில் கூட அவர்கள் அறிக்கை விட்டுட்டாங்க, தர முடியாதுன்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு அறிக்கை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலானும் போது கோர்ட்டுக்கு போனாங்க. நைட்டோட நைட்டாக விசாரணை நடந்தது. திரும்ப ஒரு ராத்திரி வரைக்கும் விசாரணை நடத்திட்டு காலையில் திரும்ப விசாரித்து இடம் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதில் கூட வந்து அரசு தரப்பு வக்கீல் வாதாடினது என்னன்னா, வெளியில பெரும் கூட்டம் கொந்தளிச்சிட்டு இருக்கு, என்ன நடக்கும், இடம் கிடைக்காதுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆனா என்ன செய்வீங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. நாங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிட்ட சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்குலாம் நான் போகிறது விடுவது நல்லா இருக்காது, என்ன துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, அதில் 10 பேர் செத்து போவான், போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தி போட்டதெல்லாம் அனுமதிக்க முடியாது சொல்லிட்டு தான் இடம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதன் பிறகுதான் அவங்க உத்தரவு போட்டு அரசு மரியாதையோட கொண்டு போய், அரசு மரியாதை கொடுத்தது வந்து ராணுவ மரியாதை, அது வந்து ஒன்றிய அரசு கொடுத்தது. அது கூட நாங்க போட்ட பிச்சைன்னு ஒரு அதிமுக ஒரு அமைச்சர் சொன்னார். அரசு மரியாதை நீ போட்டதே கிடையாது, போலீஸ் மரியாதை உனக்கு கொடுக்குறது உனக்கு ரைட் இருக்கு, ராணுவ மரியாதை கொடுக்கறது வந்து ஒன்றிய அரசு தான் கொடுக்கும். ஒன்றிய ஒரு பெரிய தலைவர், ஆல் இண்டியா லெவல்ல வந்து ஜனாதிபதி அடையாளம் காட்டினவர், பிரதமர் அடையாளம் காட்டினவர். விமர்சனங்கள் 1000 இருக்கலாங்க, எனக்கு கூட கலைஞர் கூட விமர்சனங்கள் உண்டு, அது வேற விஷயம். எல்லாற்றையும் தாண்டி இந்த மண்ணுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உழைச்சிருக்கார். கலைஞர்னு ஒரு ஆள் இல்லாமல், திமுகன்னு ஒரு கட்சி இல்லாமல் இருந்தால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவே முடியாது. பார்த்து செஞ்சார். ஸ்டாலின் உடைஞ்சு அழுதார். எனக்கு நினைவருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு, உங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்தது? எனக்கு அதே மனநிலை தான் இருந்தேன். நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். நான் அதை கைது பண்ணதை பார்த்தே நான் அழுதுட்டேன். நான் இன்னும் சொல்ல போனால், கலைஞர் மறைஞ்ச அன்னைக்கு அறிவு சொல்லுது எல்லாம் அனுபவிச்சுட்டாரு, வயசாயிடுச்சு, இறக்கக்கூடிய வயது தான் அப்படின்னு அறிவு சொல்லுது. ஆனால் அவர் மரணத்தை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்சம் நெஞ்சு வலி வந்து மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு தான் இந்த உடல்நிலை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவர் தமிழை ரசிச்சிருக்கேன், எழுத்தை ரசிச்சிருக்கேன். நான் தமிழ் உணர்வும் தமிழ் பற்றும் மொழி உணர்வு இன உணர்வுலாம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னா அது கலைஞர் பேச்சு கேட்டுதான். அந்த நூல் வெளியிட்டால் இந்த தமிழ் கலைஞர் கொடுத்த தமிழ், அதுலலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு பிறகு முதல்ல எனக்கு ஈர்த்தது அவருடைய தமிழ் தான். அதன் பிறகுதான் கருத்தியலுக்கு போனது வழிய, முதல்ல அவர் தமிழுக்கு தான் நான் ஆட்பட்டேன். அதனால அவரு அன்னைக்கு ஸ்டாலின் வந்து அதுக்கு உடைஞ்சு அழும்போது எனக்குமே வந்து கண்ணெல்லாம் பணிச்சு போச்சு. என்னந்தாலும் ஒரு அடுத்த தலைவர் ஆயிட்டாருங்க ஸ்டாலின். அவருக்கு ஒரு தலைவர். அவருக்கு அதைதான் நான் அடிக்கடி நான் ஒரு சொல்லுவேன், ஸ்டாலின் நல்ல மனிதர் என்பதற்கா இல்லையாங்கிறதுல ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. 65 வயதிலும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையா, அவ்வளவு அதிகாரத்தை பிடிக்க முடியுன்ற சூழலிலும் தந்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளையா இருந்தாருங்கிறதே அவர் நல்ல மனுஷங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போதும். வேற ஒன்றும் தான் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. கலைஞரை நீண்ட அவர் வந்து தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக நான் உங்களை சுமப்பேன் அப்படின்னு சொன்னது அது கேலிக்குரியதாகவும் கிண்டலுக்குரியதாகவும் மாத்தினாங்க. கலைஞர் இறப்ப அந்த கட்டுமரத்தை கரை சேர்ந்தவர்கள் கலைஞரின் சாதனைகளை பேசினாங்க. திரும்ப கலைஞர் ஒரு பொசிஷனுக்கு வர்றார். கலைஞருடைய சாதனைகள் பேசப்படுகிற ஒரு சூழல் தான் ஸ்டாலின் வர்றார். ஸ்டாலின் அந்த பெஞ்ச் மார்க்கை தொட்டுட்டாரா? கலைஞருடைய பெஞ்ச் மார்க்கை தொடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சில இடங்களில் தொட்டிருக்கார், சில இடங்களில் அந்த பெஞ்ச் மார்க்கு மேலேயும் போயிருக்கார் சொல்ல முடியும். அம்மா உணவகம் அப்படியே இருக்கட்டும் சொன்னது அர்த்தம். எடப்பாடி படம் போட்டு ஜெயலலிதா படம் போட்ட புத்தகத்தை அப்படியே கொடுக்கட்டும், அதிலெல்லாம் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கலைஞரை விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்துட்டார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல அந்த கொள்கை உறுதி அந்த விஷயத்தில் கலைஞரை தொட்டார்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா எமர்ஜென்சி பீரியட்ல
மாநில கட்சிகள் எல்லாம் தடை பண்ண போறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்பதான் எம்ஜிஆர் அதிமுக அஇஅதிமுக மாத்தினார் கொள்கை ரீதியா. ஆமா, அதிமுக தான் முதல்ல, அதிமுக தான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அகில இந்திய அதிமுக ஆக்கி கல்கட்டாவிலையும் ஒரிசாவிலையும் பெங்களூர்ல பாம்பேலன்ட்டு எதனா ஒரு ரூமை பிடிச்சி ஒரு போர்டை வச்சு எங்களை அகில இந்திய கட்சி தாராவில இருக்குது ஒரு ரூம் ஓரத்துல அப்படின்னு ஆக்கி விட்டாரு. அப்ப எல்லாரும் திமுகவுல சில பேர் நம்மளும் கட்சி பேரை மாத்திருவோம் அப்படின்னு சொன்னப்ப கைவிலங்கு மாட்டிக்கொண்டால் தயாராவேன ஒழிய கட்சி பேரை மாற்ற மாட்டேன்னார். அவ்வளவு உறுதியா இருந்தவர். கட்சியை அவர் நேசித்தது. இன்னும் சரியாக சொல்ல போனால் கட்சிக்கு கேடு வருதுன்னு சொன்ன பெத்த பிள்ளைய கூட பலிக்கு வருதுக்கு தயாராக இருந்தவர் கலைஞர். அதுக்கு உதாரணம் தான் அழகிரிய கட்சி விட்டு நீக்குனது. கட்சி தான் முக்கியம். கலைஞர் குடும்ப பாசம் அதிகம், அது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் கட்சி தான் முக்கியம். கட்சியை விட மேல எதுவும் கிடையாது. அதே போலதான் இன்னைக்கு இவரும் கொள்கை தான் முக்கியம். ஆட்சியே போனாலும் கவலை இல்லை, பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு ரொம்ப வேண்டாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது தான், முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸை தன் கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டுட்டாருன்னா போதும். அவருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வெள்ள நிவாரணத்துக்கு பணம் வரும், யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சி பிரமாதமா இருக்குன்னு மோடி இங்க பேசிட்டு போவாரு. எந்த ஃபைல்ல கைத்து போட்டு கவர்னர் கைத்து போட்டு போவார். ஆனா அவரு தேசிய அளவில் ஒரு மதவாத அரசியல் அகற்றப்பட வேண்டும்ங்கிற அந்த கொள்கை உறுதியோட காங்கிரஸோட இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு சிக்கலையும் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில் கலைஞரை அந்த பெஞ்ச் மார்க்க தொட்டுட்டார்னு சொல்லலாம். இது உங்களை மாதிரியே வெளியில இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் இந்த விவரம் தெரியுமா? மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லாதீங்க, பத்திரிகையாளர் மட்டும் சொல்லுங்க போதும். ஏன்னா புரோக்கர்லாம் மூத்த பத்திரிகையாளர் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதனால தயவு செய்து பத்திரிகையாளர் மட்டும் சொல்லுங்க போதும். பத்திரிகையாளர் என்கிற முறையில் தான் கேட்கிறேன். வெளியில புரோக்கர்கள் பேச தொடங்கிட்டாங்க. இப்போதைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து செய்தியோட இந்த நிகழ்வு நம்ம நீண்ட நேரம் பேசியிருக்கிறோம். எல்லாரும் கவனத்துக்கும் போகணும். எனக்கும் ஒரு செய்தி நினைவு, அதையும் நான் சொல்லி இந்த நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா நீங்க சொன்ன போது எனக்கு அப்படியே அது ரிப்ளிக் ஆன மாதிரி இருந்துச்சு. வரலாற்றில் அது திரும்ப நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. பெரியாரோட அண்ணா வடநாட்டுக்கு மொழிபெயர்க்க போயிருந்த பொழுது, மொழிபெயர்த்து முடிச்சதுக்கு பிறகு அண்ணாவை நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன போது பெரியார் பேசக்கூடாது, மொழிபெயர்க்கத்தான் வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிற பொழுது டிகிரி வாங்கியிருக்கிறார், பெரிய அறிவாளி, படிப்பாளி. ஆனா தன்னுடைய தலைவன் சொன்ன போது, தன்னோட தலைவன் இல்ல மொழிபெயர்க்கத்தான் வந்தேன்னு சொன்னபோது, ஆமா மொழிபெயர்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு அதை தன்னுடைய பின்னாடி தம்பிக்கு கடிதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. என்னை விட சிறந்த தொண்டனை, பெரியார் தொண்டனை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலினும் இப்போ ஆக்சுவலி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கட்சின்னு வந்தா அது கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். அது ஒரு முன் நிபந்தனை. அந்த நிபந்தனையை நிறைவேற்றி இருக்கிறார். அதனாலதான் அவரு கலைஞர் இறந்தப்ப நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவரேன்னு கூப்பிட்டுதான் அது கடைசியா ஒரு அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. தொண்டனாவே இருந்தார், தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டனாவே இருந்தாரு. அதனாலதான் தன்னை அவர் முன்னிலைப்படுத்திக்கல. அதனாலதான் அவரை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியாம போச்சு. இப்பதான் புரிஞ்சிக்க முடியுது. அண்ணா பத்தி நீங்க சொல்லும்போது தகவல் சொல்றேன். அண்ணா மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். ராமசாமி முதலியார் பேசுறாரு ஆங்கிலத்துல, அண்ணா மொழிபெயர்க்கிறார். அப்ப பேசும்போது சொல்றாரு, பொதுவா வார்த்தை விளையாட்டெல்லாம் மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தை விளையாட்டு அப்படியே கொண்டாட முடியாது. ஆங்கிலத்திலேருந்து தமிழ் காணாலும், தமிழுக்கு ஆங்கிலத்தை கொண்டாலும் அதை கொண்டு வர முடியாது. அப்ப அவர் சொல்ற, ராபர்ட் கிளைவ் கேம் டு இந்தியா அண்ட் டர்ன்ட் அஸ் ராபர் கிளைவ் அப்படின்னு ராமசாமில பேசுறாரு. அண்ணா மொழிபெயர்க்கிறாரு, திரு கிளைவ் இந்தியாவுக்கு திருடர் கிளைவ் ஆனார். அது ஒளி ஒற்று வர, ராபர்ட் கிளைவ் ராபர் ஆனாரு, திரு கிளைவ் திருடர் ஆனாருன்னு. அற்புதமான ஒரு இது, அந்த ஸ்பாட்டு. அந்த திறமையெல்லாம் அண்ணாவர் தான் உண்டு. அவ்வளவு திறமை உள்ளவரும் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொண்டனா இருந்தார். அதே போலதான் கலைஞர் ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு தொண்டனாவே கட்சியில் கட்டுப்பட்டு இருந்தார். அதுதான் நம்ம இந்த பிறந்த நாளை ஒட்டி எல்லா கட்சி தொண்டர்கள் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான பிறந்தநாள் செய்தியாக நானும் கருதுறேன். நம்ம இந்த அளவுல ஆக்சுவலி பேசிட்டு போனா பேசிட்டே இருக்கலாம், நிறைய பேசலாம், நிறைய பேச முடியும். முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளில் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்னும் நீண்ட காலம் நல்ல உடல் நலத்தோடு இருந்து இந்த நாட்டை ஆண்டு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவருடைய தொண்டு பலனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எனக்கு பெரிய ஆசை இல்லை, எனக்கு வாழ்த்த வயது இல்லை அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் இந்த வர 2024 தேர்தலில் இந்த கும்பல்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கான கூட்டணியை வலுப்படுத்தினா அதுவே எங்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும்ங்கிற அளவில் இந்த நேர்காணல இந்த உரையாடல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.